அப்படின்னா இன்னைக்கு அம்மனாண்ட நான் என்ன வேண்டியிருந்தாலும் அவங்க எனக்கு கொடுத்திருப்பாங்க போலகுதே. என்னால நம்பவே முடியல. நீ நான்தானா? அப்படியே என்ன மாதிரியே இருக்கிற. கண்ணு மூக்கு வாய் எல்லாமே அப்படியே இருக்குது. நீ அசல என்ன மாதிரியே இருக்கிற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நீ வாய திறக்கலன்னா யாருக்குமே தெரியாது நீ யாரு நான் யாருன்னு தெரியாது. நான் அம்மனாண்ட உன்னை பத்தி தான் பேசின்னு இருந்தேன். பாரு இப்பதான் அப்ளிகேஷன் போட்டு உடனே உன்னை நேர்ல அனுப்பி வச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. கம்ப்யூட்டர் கூட இவ்வளவு வேகமா வேலை செய்யாது. அப்பாடா கடவுள் இருக்காங்கன்னு முழுசா இப்ப நம்புறேன். நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீ லேட் பண்ணலாம் ஆனா கண்டிப்பா பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமாகுது. அது சரி, நீ முதல்ல எப்படி வந்த என்ன சொல்லு. பூமியை உடச்சுக்கின்னு வந்தியா இல்ல வானத்தை பொழந்துக்கின்னு வந்தியா? இல்ல இல்ல இல்ல, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்னடா இது, நீ என்ன நம்புனா நம்பு இல்ல நம்பாட்டி போ. உன்னை பார்த்தோன்னதான் எனக்கு உசுரே திரும்ப வந்துச்சு. நான் இங்க வந்ததுல இருந்து ஒழுங்கா என்னால மூச்சு கூட விட முடியல தெரியுமா? ஆமா, இதெல்லாம் ஒன்னும் கனவு இல்லல்ல. வாய திறந்து எதுனா பேச. என் டிக்கெட்டை நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேனே. நீ பிறகியா தானே? பிறகியா இல்லையா? நீயும் ஏதாவது டூப்ளிகேட்டா? நான் பிரக்யாவே தான். அப்புறம் நீ என் புருஷன் பக்கத்துல அவரோட பொண்டாட்டிய நடிச்சு அவரை எப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க? என் புருஷனை ஏமாத்திட்டு இருக்க, என் குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்க. அட்லீஸ்ட் கடவுள் கிட்டே போய் சொல்லாம இரு. ஐயா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் கிடையாதுன்னு நம்ப பிறகியா. நான் அபிஷேக் கூட என்னோட புருஷன் பேரு கூட நீ சொல்லக்கூடாது. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக இங்க வந்திருக்க? எதுக்கு நீ நீ என்ன பண்றதுக்காக இங்க வந்திருக்க? என்ன வேணும் உனக்கு? பணமா இல்ல ப்ராப்பர்ட்டியா? நீ அவரை கொல்றதுக்காக இங்க வரல. இங்க பாரு, எனக்கு தெரியும் என் புருஷனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்க சொல்லிதான் நீ இங்க வந்திருக்கியா? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு இங்க வந்திருக்கேன்னு சொல்லு. ஏன் உன் வாய்வை திறக்க மாட்டேங்கிற? பேசு. இல்ல இல்ல, நான் முதல்ல உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடு, அப்பெல்லாம் நான் பேசுறேன். உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா நான் என்னன்னு பதில் சொல்லுவேன் சொல்லு. நீ முதல்ல கொஞ்சம் அவசரப்படாம இரு. நீ அவசரப்படாம இருந்ததான் நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியும். இந்த பாரு, நானா ஒண்ணு இந்த வீட்டுக்கு வரல, என்ன வர வச்சாங்க. நான் பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நாள் முழுக்க நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு நைட்டு நிம்மதியா தூங்குவேன். ஆனா அந்த 2 பிசாசுங்களும் வந்து அந்த தனுவதான் முதல்ல நான் பார்த்தேன். தனுவா? அதான் அந்த வெள்ளையா இருக்குமே அந்த பேய். மாடல்னு சொல்லி தெரியறாளே, அந்த 1 நம்பர் டுபாக்கூர. உன் புருஷனை எப்படியாவது வலிச்சு போடணும்னு பாத்துன்னு இருக்கா. தனுதான் உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாளா? இல்ல இல்ல, தனு இல்ல. அவன் என்ன அந்த ஐலா கிட்ட கூட்டின்னு போனா. ஐலா தான் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்தா. ஐலாவா? அதான் அந்த ஐலா தான் ஹைட்டா இருப்பாளே உன் புருஷனோட தங்கச்சி. ஆலியாவா? அவளேதான். அவதான் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்தா. உன்ன மாதிரி நடிக்க சொன்னதும் அவதான். அந்த 2 பிசாசங்களால் தான் நான் இந்த வீட்டுக்கே வர வேண்டியதா போச்சு, புரிஞ்சுக்க. அவதான் உன் புருஷனுக்கு முன்னாடி என்ன கூட்டின்னு போய் இவதான் உன்னோட பிறகியான்னு சொல்லிட்டா. அவரும் நம்பிட்டாரு. ஏற்கனவே அவ ரொம்ப கேடி. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஐடியா போட்டுன்னு இருக்கா. கேடி கில்லாடி அவ 1 நம்பர். உன்னோட சாவ அவ பயன்படுத்தினா எப்படின்னா செட்டில் இல்லைன்னு பார்த்துன்னு இருக்கா. நல்லா பொய் சொல்லிட்டு இருக்க. என்னோட புருஷன் ஆலியா சொல்றத என்னைக்குமே நம்பவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தனு ஆலியா பத்தின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பா அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில தான் அனுப்பியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவ எப்படி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவா? ஏன் நான் சொல்றது உண்மை, என்ன நம்பு. இந்த அம்மன் மேல சத்தியமா சொல்லிட்டு இருக்கேன். சரி, எங்க அக்கா பசங்க சேரன் சித்ரா மேல சத்தியம் பண்ணி இதை சொல்ற. இறந்து போன எங்க அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணா நீ நம்புவியா? ஏன் நான் சொல்றது நம்புமா. நான் சொல்றது எல்லாமே உண்மை. இந்த பிறகியாவ நடிக்கிற பிளானே என்னோடது இல்ல, அந்த ஐலா தனுவோடதான். ஆமா, நீ சொன்னது சரிதான். உன்னோட புருஷன் அந்த அபிஷேக் அந்த ஐலாவையும் தனுவையும் விட்டு துரத்திட்டாரு.
ஆனா அதுங்க என்ன பாத்துச்சிங்களா? என்ன கூட்டு வந்த காரணத்தினால்தான் அதுங்க ரெண்டையும் வீட்டுக்குள்ள விட்டாரு. இந்த பாரு, நான் உன்னாண்ட என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். நான் என்னோட வயிற்று பொழப்புக்காக ரோட்ல வித்த காட்டின்னு இருந்தேன். வித்த காட்டின்னு இருக்கும்போது அந்த தனு என்ன பாத்துட்டா. அவ போய் ஐலா வாண்டா என்னை பத்தி சொல்லிட்டா. அந்த ஐலா பிசாசு உடனே ஐடியா போட்டுச்சு. அந்த பிசாசு என் வீட்டுக்கு வந்து உன்ன மாதிரியும் உன் வீட்டுக்கு வந்து நடிக்கணும்னு சொல்லிச்சு. இந்த பாரு பிறகியா, நான் சொல்றத நம்பு, நான் நடிக்க மாட்டேன்னு அவளாண்ட சொல்லிட்டேன். ஆனா அந்த ஐலா பிசாசு என் சித்ராவையும் சேரனையும் கடத்தி வச்சுக்குது. அப்பால அவ சொல்றத நான் கேட்கலன்னு வையே, அதுங்க ரெண்டையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினா. எனக்கும் அப்ப வேற வழி தெரியலையா, அவ சொன்னதை கேட்க வேண்டியதா போயிடுச்சு. உன்ன மாதிரி மாறி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன். சொல்ல, நான் என்னதான் பண்ணுவேன்? என்னால இந்த நேரத்துல வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னோட அக்கா அந்த 2 பிள்ளைங்களும் என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டா. என் அக்கா என்ன எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டாலோ அதே அளவுக்கு அதுங்களை நான் அன்பா பாத்துக்கிறேன். அந்த 2க்காக இதெல்லாத்தையும் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இந்த பாரு, நான் இந்த வீட்டுக்கு யாரையும் ஏமாத்துறதுக்காக வரல. ஆனா நான் இப்படி பண்ணாதான் அதுங்க 2ஐயும் உயிரோட காப்பாத்த முடியும். பாட்டி, இந்த பிரக்யா பிரசாதம் வாங்கிட்டு வரந்தானே போனா? ஒருவேளை அவ அன்னதானத்துல உட்காந்துட்டாளா என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, போய் ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதான். இப்போ உனக்கு வீட்ல என்ன வேலை இருக்குன்னு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இல்ல பாட்டி, அது நின்னு கால வலிக்குது, பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு, டயர்டா வேற இருக்கு. ஏற்கனவே நீ 4 பேர் சாப்பிடுற பிரசாதத்தை சாப்பிட்டுட்ட, இன்னும் பசிக்குதுன்னு சொல்ற? நீ ஒண்ணு பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிருவோம்ல, அங்க போய் ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே சாப்பிட்டுரு. அதுக்கப்புறம் உன் வயிறு ஃபுல்லா ஆயிரும். அக்கா, 2 பிசாசுங்களும் வந்திருக்குங்க. நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா பாட்டி? அதான் நீங்க எல்லாரும் சேஃபா வந்து சேர்ந்தீங்களான்னு பாக்குறதுக்காக வந்தோம். பிரக்யா எங்க இருக்கா? உங்களுக்கு எங்களை பத்தி கவலையா, பிரக்யாவை பத்தியா? அது வேற ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க எல்லாருமே இங்க இருக்கீங்க, ஆனா அவ மட்டும் இல்ல இல்லையா, அதனால தான் தனு. ரைட். அவ பிரசாதம் எடுத்துட்டு வர மேல போயிருக்கா. அண்ணாவும் கூட இருக்கானா என்ன? இல்ல, தனியா தான் போயிருக்கா. ஓகே, சோ தனு, எப்படியோ நம்ம 2 பேரும் வந்தாச்சு, நேரா சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்துடலாமா? வாட் சே? ரைட், போலாம். போயிட்டு வந்துடும் பாட்டி. ஆலியா, எனக்காக பிரசாதம் எடுத்துட்டு வந்துரு. இல்ல பாட்டி, தரிசனத்துக்கு போறாங்க, அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு வர மாட்டாங்களா என்ன? இல்ல, அவ கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டானா அவளுக்கு நல்ல புத்தி வரும். பாட்டி, நான் போய் பிரக்யாக்காவை பாத்துட்டு வருவா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வேண்டாமா, வேண்டாம், அவங்க பின்னாடியே நீ போக வேண்டாம். ஆனா நான் நீ சொல்றத எப்படி நம்புறது? நீ சொல்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாதுல்ல. உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நீயே அங்க போகல, உன்னை வற்புறுத்தி தான் கூட்டிட்டு போனாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா சொல்லு. இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. அதான் உனக்கும் அபிஷேக்குக்கும் இருக்கிற காதல். அவரோட உயிருக்குற காதலிக்கிறாரு. நான் சொல்றேன்ல, நான் அந்த வீட்டுக்கு போன நாள்ல இருந்து தினமும் அவர் கண்ணுல உன் மேல உள்ள காதலை நான் பாத்துக்கிறேன். அவரு நீன்னு நினைச்சு எப்பெல்லாம் என் பக்கத்துல வருவாரோ, உன் மேல அவருக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவரோட உண்மையான காதலை பார்த்த அப்புறம் தான் நான் அவருக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த காதலுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். அவராண்ட அதிகமா பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்.
உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? அந்த பாரு, பொய் சொல்றது பாவம்னு நான் புத்தகத்துல எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கல. என் அம்மா அப்பா கத்து கொடுத்தாங்க. அம்மா அப்பா கத்து கொடுக்கறது நம்மளோட ரத்தத்திலேயே இருக்கும். என் ரத்தம் ஒன்னும் கெட்டு போகல. நான் உன்னோட பொய் சொல்லல, அதை தெரிஞ்சுக்க. நான் தினைக்கும் கடவுள்கிட்ட வேண்டி நிறுந்த தெரியுமா, நீ திரும்பி வரணும்னு. மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனா பொய்ய வேண்டிக்க முடியாதுல்ல. அப்புறம் புருஷா அபிஷேக நான் புரிஞ்சுக்கினேன். அவரு ரொம்ப நல்லவரு. அந்த மாதிரி நல்ல மனுஷனை எப்படி ஏமாத்த முடியும் சொல்லு? அந்த வீட்ல இவ்வளவு நாள் இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது ஒண்ணுதான், உன்னாலதான் அந்த வீட்டை காப்பாத்த முடியும். அந்த அபிஷேக்கையும் நீ தான் காப்பாத்தணும். என் 2 குழந்தைங்களையும் அந்த 2 பிசாசங்கிட்ட இருந்து நீ தான் காப்பாத்தணும். ஒருவேளை இதுதான் உண்மைனா நீ என் புருஷன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்கலாம்ல. நீ பிரக்யா இல்லங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் ஆலியாவும் தனுவும் உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிருக்கலாம். அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் உன் பசங்களை காப்பாத்திருப்பாரு. இன்னும் உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் எப்படி அவராண்ட சொல்ல முடியும்? நான் பிரக்யா இல்லன்னு நானே அவராண்ட சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அந்த ஆயிலாவும் தனுவும் என் பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க? உயிரோட என் பிள்ளைங்களை புதைச்சிருப்பாளுங்க. என் 2 பிள்ளைங்க மட்டும் அவளுங்க கையில இல்லைன்னா நான் அவளுங்கள. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இவ்வளவு நாள் நான் கடவுளாண்ட வேண்டி நிறந்தேன். இப்ப நான் உன்னாண்ட வேண்டிக்கிற பிறகையா என் பிள்ளைங்களை எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். என் பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்ற உண்மையை கூட அந்த பிசாசுங்க என் அண்ட சொல்லல. என் பிள்ளைங்களோட என்ன பேச கூட விடல தெரியுமா? அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷனுக்கு எனக்கு நடுவுல எதுவும் நடக்கல. நான் அந்த வீட்டுக்குள்ள பேருக்கு தான் உன்ன மாதிரி போனேன். நான் உன்னோட அதிகாரத்தை உன்கிட்ட இருந்து பறிக்கல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உன் புருஷன் உண்மையிலேயே கடவுள் தான். அவராண்ட நீங்க என்னை விட்டு தூரமா இருங்க, என் மேல கை வைக்காதீங்கன்னு சொன்னேன். அவங்க என் பக்கத்துல கூட வந்ததில்ல தெரியுமா? என் பக்கத்துல கூட அவர் வரத்துக்கு முயற்சி பண்ணதே கிடையாது. புருஷங்களுக்கு அக்னி பரீட்சை மட்டும் இருந்தது. நான் சொன்னதை நம்பு. உன் புருஷனுக்கு கண்டிப்பா 100க்கு 100 வரும். புரிஞ்சுதா உனக்கு? நான் சொல்றத நம்ப. உனக்கு நான் துரோகம் பண்ணவே இல்ல. நான் ஒரே ஒரு தடவை என் உசுர பணைய வச்சு உன் புருஷன் உயிரை காப்பாத்திருக்கேன். நீ தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் நம்பு. காதலிக்கிற 2 பேரு ஒன்னா சந்தோஷமா வாழணும் தான் நானும் ஆசைப்படுவேன். நான் என் பிள்ளைங்க 2 பேரையும் கூட்டின்னு போய் பழையபடி நாங்க நிம்மதியா வாழணும் தான் ஆசைப்படுறேன். என்னாச்சு? கால் திரும்பிடுச்சு. ரொம்ப வலிக்குதாலையா? நீ எல்லாம் ரேம்ப்ல வாக் பண்ணதான் லாய்க்கு. கொஞ்சம் ஏடகுடமா நடந்தா போதுமே, உடனே சுளிக்குமே உனக்கு. ப்ளீஸ் ஆலியா, ஏற்கனவே கால் வலிக்குது. நீ வேற என்ன திட்டாத. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? உன் பின்னாடியே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு சுத்தணுமா? ஏன்னா மேடமோட கால் எப்ப வேணாலும் திரும்ப இல்லையா? இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதனால நான் எப்பவும் ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்லையா தானோ? அட்லீஸ்ட் எனக்கு கையாவது கொடுக்கலாம்ல. நாம கோயிலுக்கு வர்றது கடவுளுக்கு பிடிக்கல போல இருக்கு. நாம இல்ல, நீ சொல்றது கரெக்ட்னா என் கால் கூட திரும்பி இருக்கணும். என் கால் நல்லதானே இருக்கு. அதனால கடவுளுக்கு பிடிக்காதது நீ வர்றது மட்டும்தான். நான் வரதுல அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால வாயை மூடிட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இரு. நான் போய் அந்த பொண்ணியை தேடிட்டு வரேன். ஓகே? நீயே பார்த்தல, அந்த ஆயிலாவும் தனுவும் இங்க வந்துட்டாளுங்க. என்ன அவளுங்க 2 நிமிஷம் கூட தனியா விட மாட்டேங்கிறாளுங்க. நான் எப்படி மாட்டின்னு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. இந்த பாரு, நீ கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுனே இரு. அவளுங்களுக்கு நீ திரும்ப வந்துட்டேங்கிற விஷயம் தெரியவே கூடாது. அவ போட்ட பிளான நடக்காதுன்னு தெரிஞ்சா அவ என்ன வேணா பண்ணுவா. என்னோட பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னால, அவங்கள கொன்னாலும் கொன்னுடுவா. நீ இங்க இருந்து போயிடு. ஆனா நான் சொல்றத நீயே கேட்க மாட்டேங்கிற. ஐயா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? உனக்கு உன்னோட அபிஷேக காப்பாத்தணுமா வேணாமா? நீ இப்ப போய்தான் ஆகணும். உன்னண்ட வேற வழியே கிடையாது. அது மட்டும் இல்ல, உன்னண்ட இன்னும் நான் நடந்த எல்லாத்தையும் முழுசா சொல்லவே இல்ல. அவளுங்க என்ன பண்ண போறாளுங்க, அபிஷேக் எப்படி ஏமாத்த போறாளுங்கன்னு உன்னண்ட சொல்லவே இல்ல. இப்ப நம்மளாண்ட நேரம் இல்ல. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. உன்னை பார்த்து நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். போ. நீ மட்டும் இப்ப போலன வை. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சுக்க. உன் புருஷனையும் என் பசங்களையும் காப்பாத்த முடியாம போயிடும். அதனாலதான் உன்கிட்ட வேண்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இந்த வராளுங்களை அவளுங்க 2 பேருக்கும் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோங்கிற விஷயம் தெரியவே கூடாது. உன்னை பாத்துட்டாளுங்கன்னு வை. அப்புறம் என்னோட கதை கந்தலாயிடும். முதல்ல இங்க இருந்து போமா. சரி, இப்ப வேணா நான் இங்க இருந்து போறேன். ஆனா நீ நாளைக்கு இதே கோயில்ல வந்து என்ன பாக்குற. இதெல்லாம் நீயா பண்ணல, அவங்க உன்னை வற்புறுத்தி பண்ண வைக்கிறாங்கன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. ஒருவேளை நீ வரலன்னு வை, ஞாபகம் வச்சுக்க.
அது என்னோட வீடு. அந்த வீட்டுக்கு வந்து உன்னை பத்தின உண்மையை சொல்றதுக்கு எனக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. அதை நல்லா புரிஞ்சுக்க. இத பாரு, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நாளைக்கு உன்னை வந்து பாக்குறேன், அதுவும் ப்ரூஃபோட வரேன். சரி, கிளம்பு கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு போ. இவ்வளவு நேரம் யாரோட பேசிட்டு இருந்த? ஒழுங்கா யாருன்னு சொல்லு. நான் இங்க யாரோட பேசின இருப்பேன்? அதெல்லாம் இல்லையே. என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? நான் இங்க வரும்போது நீ யார் கூட பேசிட்டு இருந்த, அதை என் காதல நான் கேட்டேன். நீ யாரோட பேசிட்டு இருந்த நீ எனக்கு தெரிஞ்சாகணும். நானும் இந்த அம்மனாண்ட தான் பேசின்னு இருந்தேன். இந்த பிசாசுங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லின்னு இருந்தேன். இது பாரு, ஒழுங்கா பதில் சொல்லிடு, இல்லனா எங்க ஸ்டைல்ல நாங்க கேட்க வேண்டியது இருக்கும். இங்க பாரு, மரியாதையா யார் கூட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிடு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உண்மையை சொல்லவா என்ன? ஆ, கேட்க முடியும்னு நினைச்சுனா கேட்டுக்க. கடவுள் எனக்காக ஒரு தேவதை அனுப்புனாரா, அவங்களோட தான் பேசின்னு இருந்தேன். தேவதையா? ஆமா, தேவதை தான். அவங்களோட தான் பேசின்னு இருந்தேன். இந்த பிசாசுங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறேன்னு சொன்னாங்க. எனக்கு கோவம் வர வைக்காத. எவ்வளவு தடவை சொன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி தனியாலாம் எங்கேயும் வராதுன்னு. நான் தனியா இங்க வந்துக்கிறேன். என் கூட குடும்பம் மொத்தம் வந்துக்கிறாங்க. நான் சொல்ல வந்தது தனுவும் நானும் இல்லாம, புரிஞ்சுதா? மரியாதை வீட்டுக்கு வா. நாங்க சொல்லாத வரைக்கும் நீ எங்கேயுமே போக கூடாது. வாயை மூடிட்டு வா. இங்க பாரு பொன்னி, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. உன்னால மட்டும்தான் காப்பாத்திக்க முடியும், புரிஞ்சுதா? என்ன நிக்கிற? வா. அவ சொல்றத நம்பி நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. அவ ஒருவேளை என்கிட்ட பொய் சொல்றாளா என்ன? நாளைக்கு வரைக்கும் அவளுக்கு டைம் கொடுக்காம இருந்திருக்கணும். நாளைக்குள்ள அவ என்ன வேணா பண்ணலாம்ல. பொய்யான ப்ரூஃப் ரெடி பண்ணலாம். ஒருவேளை அவ வந்து வேலையை முடிச்சுட்டு கூட போகலாம். நான் நினைக்கிற மாதிரி அவரை இவ ஏதாவது பண்ணிடுவாளா? இந்த பாரு, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். இந்த அம்மனோட வேணா சத்தியம் பண்ணி சொல்றேன். சரி, எங்க அக்கா பசங்க சித்ரா சேர மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். செத்து போன எங்க அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ண நம்புவியா? ஏன்னு தெரியல, அவ சொல்றத மனசு நம்ப சொல்லுது. அவ என்ன பேசினாலும் அவ கண்ணு உண்மையை சொல்லுதுன்னு தோணுது. ஆனா அவ ஆலியா தனுவை பத்தி என்கிட்ட சொன்னாடி. அவங்க 2 பேருக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. யாரை வேணாலும் கிட்னாப் பண்ணி அவங்க நினைச்சதை சாதிக்கிறது அவங்களுக்கு வழக்கம் தான். நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவ ப்ரூஃபை எடுத்துட்டு வந்தானா ஓகே, இல்லைன்னா நாளைக்கே நான் வீட்டுக்கு போய் அவளோட நாடகத்துக்கு ஒரு முடிவு கட்டுவேன். ஆலியாவோ இல்ல பொன்னியோ யாருமே என்னையும் என் புருஷனையும் பிரிக்க முடியாது. ஹலோ, எங்க போயிட்டு இருக்க? நரகத்துக்கு போற, வரியா? நீ கோவில்ல இருந்து வந்ததுல இருந்தே உன் ஆட்டிடியூட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஆட்டிடியூட் எல்லாம் என்கிட்ட காட்டாது, ஓகே? ஒருவேளை நீ அந்த அம்மன் கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் வரும் கேட்டியா என்ன? வரம் எனக்கு கிடைக்குதோ இல்லையோ, உங்க 2 பேருக்கும் சாவு கண்டிப்பா கிடைக்கும். ஸ்டாப் திஸ் ரபிஷ். இப்படி ஏடகுடமா பேசின அப்புறம் பேசுறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன். உன்கிட்ட நான் ஒரு வேலை கொடுத்தேன். அண்ணன் கிட்ட பேப்பர்ஸ்ல சைன் வாங்கணும். ஆனா இது வரைக்கும் நீ செய்யல. முதல்ல சைன் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். ஏ ஆலியா, என்ன நெக்ஸ்ட் லெவல்? அது என்னன்னு சொல்லு. லுக் ஸ்வீட்ஹார்ட், இது வரைக்கும் நாம சில பேப்பர்ஸ்ல நம்ம பேருக்கு மாத்திர மாதிரி சைன் வாங்கிட்டு வர சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ், மத்த ப்ராப்பர்ட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம பேருக்கு மாத்தணும்ல, அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் நீ இது முடிகிற வரைக்கும் அண்ணனை உன் லவ்ல அப்படியே கட்டி வை. அவனை ஏமாத்தி மொத்தமா உன் பக்கமா திருப்பிக்க. அவன் உன்னோட லவ்ல எப்பவுமே மயங்கி கிடக்கணும், புரியுதா? அப்படியெல்லாம் பண்ணா மட்டும்தான் அண்ணன் கிட்ட உன்னால சைன் வாங்க முடியும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அபி கிட்ட நீ போக வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். அபி கிட்ட நீ போனா அதுக்கப்புறம் இன்னொரு தடவை விரல நீட்டின ஓங்கி 2 வைப்ப 32 பழம் தெரிச்சிடும் பாத்துக்க. முதல்ல நீங்க என்ன பண்ணணும் முடிவு பண்ணுங்க. நான் அபிஷேக் விட்டு தூரமா இருக்கணுமா நெருக்கமா இருக்கணுமா எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்பால வந்து என்னடா சொல்லுங்க. இப்ப நான் போய் தூங்க போறேன். பூஜை பண்ணி பண்ணி இடுப்பு பயங்கரமா வலிக்குது. ஆலியா, இவ கிட்ட சொல்லிடு, இவ அபி பக்கத்துல நெருங்கவே கூடாது. நீ ஓவர் ரியாக்ட் பண்ற தானோ? உனக்கே நல்லா தெரியும் அவ பிரக்யா இல்ல பொன்னின்னு. அவ ஒண்ணு அண்ணனை லவ் பண்ணல, ஜஸ்ட் நடிச்சிட்டு இருக்கா. இல்ல ஆலியா, இந்த பொண்ணு சரியானவளா எனக்கு தோணல. ஆலியா, ஒருவேளை இவ அபிய தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே அவ பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டு நம்மள வீட்டை விட்டு துரத்திட்டானா என்ன பண்ணுவ?
இல்ல அப்படியெல்லாம் இதுவும் நடக்காது. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் ஆலியா, ஒருவேளை நீயோ அந்த பொண்ணியோ அபி விஷயத்துல ஒரு சின்ன தப்பு கூட பண்ணவே கூடாது. அப்படி பண்ணா நான் விடவே மாட்டேன். என்ன நீ உன்னால பார்த்து கூட வர முடியாதா? சாரி, நீங்க ஆபீஸ்க்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சுனே வந்தேன். நான் ஆபீஸ்க்கு தான் போயிருந்தேன். ஆனா பிரபாவுக்கு இந்த பேப்பர்ஸ் ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னா அதை எடுக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்க்கணும். ஏய் இருக்கட்டும் விடு, நீ டயர்டா இருப்ப, நான் எடுத்துக்கிறேன். 2 நிமிஷம் கூட ஆகாது. இட்ஸ் ஓகே. இப்படி நடக்கிறதுலாம் சகஜம்தான். இந்த பிரக்யா எவ்வளோ அதிர்ஷ்டசாலி. அவங்களை இவ்வளோ காதலிக்கிற புருஷன் கிடைச்சிருக்காரு. ஆனா நான் யாருங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அபிஷேக் என்ன வெறுத்துருவாரு. என் முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க என்ன வெறுத்தாலோ காதலிச்சாலோ எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட இருந்த இந்த கொஞ்ச நாள நான் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என்ன நினைச்சு பாப்பீங்க.